வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராம் கோவக்காயை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாம பாதி அளவுக்கு இந்த மாதிரி நாளாக கீறிக்கங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதனுடைய வெயிட் 100 கிராம் இருக்கும். அதை இந்த சைஸ்க்கு தோல் சீவி கட் பண்ணிட்டு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கறியை நம்ம இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறோம். இதை மாதிரி குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து கட் பண்ண கோவக்காயை சேர்த்துட்டு தண்ணியில் போட்ட உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த கோவக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கட்டும். மூணு நிமிஷமா கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். ஃபர்ஸ்டே நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த கோவக்காய் உருளைக்கிழங்கோட சேர்ந்து வதங்கும் போது வெங்காயம் கறிக்கு போயிடும். அதனால 3 நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். இதை லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த அந்த பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரா நல்லா கமகமன் வாசனையோட கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த பெப்பர் ஃப்ரையை நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோவக்காயை வாஷ் பண்ணிட்டு நீல வாக்குல இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி வச்ச கோவக்காயை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணிருங்க.
மூடி போட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் கோவக்காய் வந்து நம்ம சேர்த்த மஞ்சள் உப்புல ஊறிட்டு இருக்கட்டும். இப்ப 15 நிமிஷம் ஆச்சு. இந்த கோவக்கால லேசான விழுவிழுப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா அந்த விழுவிழுப்பு தன்மை எல்லாம் போயிடும். இப்ப இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி லைட்டா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். லைட்டா பிழிஞ்சு விட்டா போதும். எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருக்கேன். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்ப உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. கறிவேப்பிலை, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல கோவக்காயை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு இதுல வந்து 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த கோவக்காய் நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இடையில வந்து ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. கோவக்காய் நல்லா சாஃப்டா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இறக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதுல வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. எனக்கு இந்த அளவு போதும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்லயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மிளகுத்தூளோட சேர்ந்து வதங்கிட்டு இருக்கட்டும். சிம்லயே 3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல அருமையான சுவையில கோவக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், பருப்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.